இவங்க ரேஷ்மா, இவங்க சுரேஷ். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்களோட சொந்த உழைப்பினால் கட்டின ட்ரீம் ஹவுஸுக்கு குடி போகிறாங்க. ரேஷ்மா தான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுரேஷ் ஹாலில் உட்காந்து டிவியும் பார்த்துட்டு இருக்காரு. சுரேஷுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, அப்படியா சார்? ஓகே ஓகே, நான் கிளம்பி உடனே வந்துடுறேன். ரேஷ்மா, ஆஃபீஸில் இருந்து இப்போ தான் ஃபோன் கால் வந்துச்சு. உடனே கிளம்பணும், ரெடியாக போகலாம். சரிங்க, இதோ உடனே கிளம்புறேங்க. இப்படி சொல்லிட்டு ரேஷ்மாவும் சுரேஷும் ஆஃபீஸுக்கு அவசரமாக தன்னோட ட்ரீம் ஹவுஸ்லேருந்து கிளம்பி போனாங்க. சுரேஷும் ரேஷ்மாவும் இப்போ அவங்க காரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பார்த்து கவனமா கார்ல ஏறுங்க. எப்பதான் நம்ம ட்ரீம் ஹவுஸுக்கு போய் கிச்சன்ல நான் சமைச்சு சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவும் சுரேஷும் தன்னோட ட்ரீம் ஹவுஸுக்கு கிளம்பி போய் பார்க்குறாங்க. என்னங்க நடக்குதுங்க? நம்ம வீடு மாதிரி தெரியல. ஆமா ரேஷ்மா, எனக்கும் சந்தேகமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. மண்டையெல்லாம் குழம்புது. அங்க என்ன ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கிராமமா தெரியுது. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. யார் கண்ணுங்களா நீங்க? உங்க 2 பேரும் இங்க நான் பார்த்ததே இல்லையே. இங்க என்ன பண்றீங்க நீங்க? இல்ல பாட்டிமா, நான் என்னோட ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கறேன். என்னோட ட்ரீம் ஹவுஸ் பேய் வீடா மாறி இருக்கு. நான் இங்க உங்களையும் பார்த்ததில்ல பாட்டிமா. ஆமா பாட்டிமா, இந்த இடம் இதுக்கு முன்னாடி சிட்டியா இருந்துச்சு. இப்ப கிராமமா மாறி இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. உங்களையும் நான் இது நாள் வரை பார்த்ததில்ல பாட்டிமா. இங்க நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட இதை கேட்கணும். நான் 60 வருஷமா இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரேன். உங்க 2 பேர்த்த பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு எனக்கு. இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்க. வாங்க ஒரு மந்திரக்காரரை போய் பார்க்கலாம். ஆமா ரேஷ்மா, ஒரு நல்ல மந்திரக்கார போய் பார்த்து நம்ம வீட்டை எப்படியாவது மீட்டணும். வா போலாம் ரேஷ்மா. அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் ரேஷ்மாவும் ஒரு நல்ல மந்திரவாதியை தேடி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு நல்ல மந்திரவாதி கிடைக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ ஒரு நல்ல மந்திரவாதியையும் அவங்க பார்த்தாச்சு. இப்போ சுரேஷும் ரேஷ்மாவும் மந்திரவாதி கிட்ட தங்களுக்கு நடந்த கெட்ட சம்பவங்களை சொல்லலான்னு போகிறாங்க. மந்திரவாதி அவங்களோட வீட்டை காப்பாற்றி தராரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பாபா, உங்களை பார்க்க தான் வந்தோம். நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்ப பேய் வீடா மாறிடுச்சு. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க பாபா. எங்க வீட்டை எப்படியாவது திருப்பி மீட்டு கொடுங்க பாபா. கவலைப்படாதீங்க. நீங்க எந்த பாட்டிக்கிட்ட பேசுனீங்களோ அந்த பாட்டிக்கிட்டயே போய் கேளுங்க. அந்த பேய் கதையை சொல்லுவாங்க. நீங்க இங்க வரும்போது பேய் வீட்டுக்குள்ள ஒரு கப் இருக்கு. அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. இப்போ சுரேஷும் ரேஷ்மாவும் மந்திரவாதியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மொத்தம் அவங்க 2 விஷயம் பண்ணணும். ஒன்று பாட்டிமாட்ட போய் பேய் கதை கேட்கறது, இன்னொன்று மந்திரவாதி சொன்ன மாதிரி பேய் வீட்டுக்குள்ளேருந்து அந்த கப்பை எடுத்துகிட்டு வர்றது. பாட்டிமா, இங்க ஏதோ மர்மம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு மந்திரவாதி எல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்சம் சொல்லுங்களே பாட்டிமா. அந்த பேய் கதை தெரிஞ்சாதான் பாட்டிமா எங்க வீட்டை எங்களால காப்பாற்ற முடியும்.
சரி கண்ணு, நான் சொல்கிறேன். ஆனால் பயப்படாமல் பொறுமையாக கேட்கணும், சரியா? இவ பேர் தான் மாயா. இவளுக்கு 2 தம்பிங்க. ஒரு தம்பி பேர் மகேஷ், இன்னொரு தம்பி பேர் ரமேஷ். தம்பிங்களை தான் வளர்த்தி வந்தா. இவ சமையல் வேலையும் செஞ்சு வீட்டு வேலையும் செஞ்சு 2 தம்பிங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. படிக்க வச்சதும் இல்லாமல் சொந்த வீடும் கட்டி 2 தம்பிங்களுக்கும் கொடுத்தா. ஆனாலும் 2 தம்பிங்களுக்கும் பயம் வந்துருச்சு. அக்கா தம்பிகிட்ட கேட்டுருவாங்களோன்னு அக்காவை கொல்லலான்னு முடிவு பண்ணுறாங்க. தம்பிங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்க. ஆனால் அக்கா அழுதுகிட்டே சொன்னாங்க, என்னால் வீட்டை விட்டெல்லாம் வெளியே போக முடியாதுன்னு. அந்த சின்ன தம்பி அக்காவை பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கான். பெரிய தம்பி அக்காவை மிதிச்சுக்கிட்டே இருக்கான். அக்கா இறந்தும் போகிறாங்க. அக்கா இப்போ பேயாவும் வந்துட்டாங்க. தம்பிங்களை கொல்லாமல் போக மாட்டாங்க. பாவிங்களா, உங்களுக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன்? அநியாயமா ஒரு அப்பாவிய கொன்னுட்டீங்களேடா. உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடும் கட்டி கொடுத்தனேடா. நான் எதுக்குடா அந்த வீட்டை எடுக்க போறேன்? என்ன ஏண்டா கொன்னீங்க? உங்களை படிக்க வச்சது தப்பாடா. உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா நானு. பாவிங்களா, என்ன கொல்ல உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? ஊட்டி ஊட்டி வளர்த்தனேடா. நான் சாப்பிடாட்டி பரவாயில்லன்னு எத்தனையோ நாள் பட்னி கடந்து உங்களுக்கு ஊட்டி வளர்த்தது தப்பாடா. உங்களை மாதிரி ஆளு உயிரோடவே இருக்க கூடாதுடா. உங்களை கொல்ல போறேன்டா இன்னைக்கு. சும்மா விட மாட்டேன்டா உங்களை. இன்னையோட உங்களை கடைசி நாள்டா. என்னதான் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தனாலும் பாம்பு பாம்பு தான் தெரியாம போச்சு. இதுக்கு மேல நீங்க உசுரோட இருக்க கூடாதுடா. இன்னி உசுரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து. சாகுடா, சாகுங்கடா 2 பேரும். இதுதான் அந்த மாயாக்கு நடந்த கதை. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே. புரிஞ்சுது பாட்டி. ஆனாலும் அவங்க கதையை கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு சொல்றது. ஒரு பக்கம் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அந்த வீடை எப்படியாவது காப்பாத்தாம விட மாட்டேன் பாட்டி. அந்த மந்திரக்காரர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது அந்த கப்பை எடுத்து கொடுத்து எங்க வீட்டை காப்பாத்தியே தீருவோம். இப்போ பாட்டிக்கிட்ட கதை கேட்டாச்சு. அடுத்தது பேய் வீட்டுக்குள்ளே போய் கப் எடுத்து மந்திரவாதி கிட்ட கொடுக்கறது. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். ரேஷ்மா, நம்ம வீடு இந்த கதியில் இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்படாத. எல்லாம் சரியாகிரும். அந்த மந்திர கப்பை மட்டும் எடுத்து கொடுத்துட்டோன்னா நம்ம வீடு திரும்ப வந்துடும். நமக்கு பழையபடி சந்தோஷமாக வாழலாம். உள்ளே போனால் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். சரிங்க. இப்போ கப் எடுக்க 2 பேரும் தயாராயிட்டாங்க. உள்ளே போகிறாங்க. பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேய் வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. ஐயோ, இப்போ கப்பு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள. சரி, நான் இந்த பக்கம் தேடுறேன், நீ அந்த பக்கம் போய் தேடு. சரியா? சரிங்க, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீங்க அந்த பக்கமே போங்க. எது இருந்தாலும் சவுண்டு விடுங்க, பயப்படாதீங்க. நானும் எது இருந்தாலும் உங்ககிட்ட சவுண்டு விட்டு கூப்பிடுறேன், சரிங்களா? ஐயோ, எப்படி ஒரு வழியா கப்பை தேடி கண்டுபிடிச்சாச்சு. சீக்கிரம் அந்த மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ரேஷ்மா, இல்லாட்டி அந்த பேய் வந்துடும். டேய், யாருடா நீங்க 2 பேரும்? எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? என்ன கையில கப்பு? மரியாதை அந்த கப்பை வச்சுட்டு வெளியே போறியா இல்லையா? இல்லனா உன்னை கொல்லுவேன். பேய்க்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. எங்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. அது சொன்னேன்னா இந்த பேய் பறந்து ஓடிரும். பயப்படாதீங்க. சீக்கிரம் சொல்லு ரேஷ்மா, எனக்கு பயமா இருக்கு அந்த பேயை பார்த்தாவே. ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ் க்ரீம். ஓம் க்ரீம் க்ரீம் சாதா க்ரீம். இங்கிருந்து ஓடிடு சீசே. ஓய் ஓ
அப்படின்னு ரேஷ்மா சொன்னப்போ அங்கேருந்து பேயும் ஓடி போயிருச்சு. அப்படின்னு பாட்டி கதையும் கேட்டாச்சு, மந்திர கப்பும் எடுத்தாச்சு. இப்போ மந்திரவாதிகிட்ட கொடுக்கறது தான். நீங்க கேட்ட மாதிரி மந்திர கப்பு உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் பாபா. இதுக்கு மேலாவது எங்க வீட்டுல சந்தோஷமா நானும் என்னோட ரேஷ்மாவும் வாழணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க பாபா. இந்த மந்திர கப்பு என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. உங்களோட பழைய வீட்டுல நீங்க சந்தோஷமா 2 பேரும் வாழலாம். அதுக்கு நான் பொறுப்பு. இனிமேல உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. அந்த பேய் இப்ப என் கட்டுக்குள்ள. இப்போ சுரேஷ்க்கும் ரேஷ்மாக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. பழையபடி அவங்க வீடும் திரும்ப கிடச்சிருச்சு. இனிமேல் அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாது. இனி அவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை தொடர போகிறாங்க. இனிமே நம்ம வீடு நம்ம கையை விட்டு போகாதுங்க. சந்தோஷமா இருப்போம்.